முக்கிய செய்திகள். திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி, காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்குவதில் சிக்கல், புரட்சி பாரதம் தனித்து போட்டி. தேர்தலுக்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து மது கடத்தலா, மாநில எல்லையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு, கேப்டன் விஜயகாந்த் நேர்காணல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி, அதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை. வணக்கம். விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடித்து வருகிறது. சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஐவர் குழு 5 முறை கூடியும், அறிவாலயத்தில் 4 முறை கூடி பேசியும் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இன்னும் சுமூக முடிவு எட்டப்படாமல் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. இளைஞர் காங்கிரசுக்காக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கேட்கப்பட்டுள்ள தொகுதிகள் திமுக அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளாக இருப்பதால் பேச்சுவார்த்தையில் நேற்று பின்னடைவு ஏற்பட்டது. திமுக அணியில் கடந்த முறையை விட இந்த முறை காங்கிரஸ் கூடுதலாக 15 இடங்களை பெற்றுள்ளது. அந்த 15 தொகுதிகளை அடையாளம் காணும் பேச்சுவார்த்தையில் தான் தற்போது இழுபறி நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ள இமெயில் ஒன்றில் இளைஞர் காங்கிரசிற்கு சில தொகுதிகளை ஒதுக்கும்படி கோரப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகள் 4 அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளாக இருப்பதால் அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்று திமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடையேயும் சில தொகுதிகளுக்காக போட்டி நிலவுவதால் மேலும் சிக்கல் அதிகரித்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த கூட்டணி கட்சிகளில் ஒன்றான புரட்சி பாரதம் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக அந்நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்களில் வெடிப்பு ஏற்பட்டு கதிர்வீச்சு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவற்றை சுற்றி குடியிருந்த மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஜப்பானில் நேற்றைய முன்தினம் ஏற்பட்ட சுனாமியால் டோக்கியோவின் வடகிழக்கு பகுதி பெருமளவு பாதிக்கப்பட்டது. பல ஆயிரம் வீடுகள் சேதமடைந்தன. இதனிடையே புகுசினிமா பகுதியில் உள்ள 2 அணு உலையில் வெடிப்பும் கதிர்வீச்சும் ஏற்பட்டுள்ளது. இதில் சிலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அணு உலை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மற்றும் அந்த பகுதியிலிருந்து 45,000 மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கதிர்வீச்சு அந்த பகுதியில் சுமார் 260 கிலோமீட்டர் சுற்றளவு வரை பரவியுள்ளது. நேற்று காலையில் ஜப்பான் பிரதமர் நாயுடு ஹெலிகாப்டரில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அப்பொழுது அணு உலையில் குளிர்சாதன தண்ணீர் பகுதி பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் தங்கள் முகத்தை ஈரத்துணியால் மூடிக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அணுமின் நிலையங்களில் ஏற்பட்டிருக்கும் தீயை அணைக்க டோக்கியோவிலிருந்து தீயணைப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவசர நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் சுமார் 900 உதவிக்குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே வீடுகளை இழந்த மக்கள் பல்பொருள் அங்காடிகளில் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர். அணுமின் நிலையம் வெடித்ததை அடுத்து கதிர்வீச்சு பரவாமல் தடுக்க அமெரிக்கா தனது நிபுணர் குழுவை அனுப்பி வைத்துள்ளது. தேர்தலுக்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து மது கடத்தப்படுகிறதா என்பதை கண்டறிய மாநில எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மது விலையை விட கர்நாடக மாநிலத்தில் விலை குறைவு. ஆகவே ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கர்நாடகாவிலிருந்து மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து தொண்டர்களை மகிழ வைப்பது வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களின் வழக்கம். இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடி அதிகமாக இருக்கும் நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மது கடத்துவதை தடுக்க தமிழக எல்லையோரங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பன்னாரி சோதனைச் சாவடி மற்றும் ஆசனூர், அந்தியூர், பர்கூர் ஆகிய தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர பகுதிகளை காவல்துறையினர் இரவு பகலாக கண்காணித்து வாகன சோதனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தக்காளி கொண்டு வரும் வேன்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று 2வது நாளாக நேர்காணல் நடத்தினார். தேமுதிகவின் சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருப்ப மனு பெற்றுக் கொள்ளப்பட்டது. கழக தொண்டர்கள் ஆர்வத்தோடு வந்து மனு தாக்கல் செய்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தபடி அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் நேர்காணல் தொடங்கியது. நேற்று 2வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. காலை 8 மணிக்கே கேப்டன் விஜயகாந்த் தலைமை கழகத்துக்கு வந்திருந்து விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களை அழைத்து நேர்காணல் நடத்தியிருந்தார். நேர்காணலில் கேப்டனுக்கு கழக பொருளாளர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR இளங்கோவன், சுரேஷ்குமார், தேனி முருகேசன், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோரும் நேர்காணல் நடத்தினர். நேற்று தேனி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. மாலையில் திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் நேர்காணல் நடைபெற்றது. முதல் நாள் நேர்காணல் இரவு 11 மணி வரை நீடித்தது. நேர்காணல் இன்று முடிவடைகிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுக சார்பில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கேரள மாநில சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக மருத்துவ தலைவர் மைத்ரேயன் MP, அதிமுக தேர்தல் பிரிவு இணைச் செயலாளர் பாலகங்கா, கேரள மாநில அதிமுக செயலாளர் சீனிவாசன், வேணுகோபால் ஆகியோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி YSR காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கினார். மறைந்த ஆந்திர முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி. இவர் சில மாதங்களுக்கு முன் காங்கிரசிலிருந்து விலகியதுடன் கடப்பா தொகுதி MP பதவியையும் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி கிழக்கு கோதாவரி ஜக்கம்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தனது கட்சியின் பெயர் YSR காங்கிரஸ் என்று தெரிவித்தார். இதை கேட்டதும் தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இடுப்புளப்பாயா எஸ்டேட்டில் ஜெகன்மோகன் ரெட்டி தனது கட்சி கொடியை ஏற்றி புதிய கட்சியை தொடங்கினார். முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யும் பணி நேற்று தொடங்கியது. ஆய்வின் போது தானியங்கி நீர்மூழ்கி இயந்திரத்தின் மூலம் இந்த அணை முழுமையாக புகைப்படம் எடுக்கப்படுவதுடன் வீடியோ பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நிராகரித்த கேரள அரசு தனது நிலையை நியாயப்படுத்த அணையின் உறுதித்தன்மையை குறை கூறி வருகிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. இதனை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றம் அணையை ஆய்வு செய்து அறிக்கை அளித்திட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 5 குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டது. அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் இந்த குழு அணையை பார்வையிட்டது. அதன் பிறகு தண்ணீர் மூழ்கியிருக்கும் அணை பகுதியில் விரிசல்கள் இருப்பதாக கேரள அரசு புதிய சர்ச்சையை எழுப்பியது. இதையடுத்து 5 குழு பிறப்பித்த உத்தரவின்படி தானியங்கி நீர்மூழ்கி இயந்திரத்தின் மூலம் இந்த அணையை முழுமையாக புகைப்படம் எடுப்பதுடன் வீடியோ பதிவும் செய்யும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. மண் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர் அலெக்ஸ் தலைமையிலான குழு 2 வாரங்கள் இப்பணியில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு பற்றிய செய்திகளை சேகரிக்க தமிழகம் மற்றும் கேரள செய்தியாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.